கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை பற்றி இந்த நாளிலே கூட நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, ஆபிரகாமின் வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், எப்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் சிந்தித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்வோம்னா நாம பெற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகாபெரிய பலனுமா இருக்கிறேன். ஆமே அப்படின்னு என்ன தெரியுமா, நீ எதுக்குமே பயப்படாத, நான் உன் பக்கபலமா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு அரணாக இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஆபிரகாம் அப்ப என்னென்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, அவன் பயந்து கொண்டிருந்தான். என்னங்க வாசிங்க, என்னது? பயந்து கொண்டிருந்தான். உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் பயந்து, ஒருவேளை நீங்க அச்சத்தோடு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சீமான், அவன் ஒரு பயத்தோடு கூட இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாதப்பா, எதை நினைச்சு நீ பயந்துட்டு இருக்கிற, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பக்கபலமாக, துணையாக, அரணாக, கோட்டையாக, உன்னை பாதுகாப்பவராக நான் இருக்கிறேன். என்னைய மீறி என்ன செய்ய முடியாது, ஒருத்தன் உன்னைய தொட முடியாது. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார் பாத்தீங்களா, நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தாவீது சொல்றான், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன்னு சொல்றாரு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை நீ காணாதிருப்பாய்ன்னு சொல்றாரு. சங்கீதத்துல தாவீது சொல்லும் போது, தீங்கு வரும் நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில ஒளிச்சு வைத்து காப்பாற்றுவாராம். நாவுகளின் சண்டைகளுக்கு தப்புவித்து நம்மளை காப்பாற்றுவாராம் கர்த்தர். எரேமியா சொல்லும் போது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்காரா? பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட, நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் சில காரியங்களை குறித்து பயந்திருக்க கூடும். ஏன்னா அவன் பல இடங்களிலே பிரயாணம் செய்து பல அந்நிய ஜனங்களை, அந்நிய தேசத்தை அவன் பார்த்து கொண்டே வருகிறான். போகிற இடங்களிலே பலவிதமான ஆட்கள். ஆனா அந்த சமயத்துலதான் கர்த்தர் தரிசனத்திலே அவனுக்கு வார்த்தை தேவைப்பட்டது. அவனை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை அங்க சொன்னாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா புறப்பட்டு வருவாங்க, 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவாங்கப்பா. என்னது? ஆமா, ஒரு வழியா புறப்பட்டு வருவாங்க, 7 வழியா உன்னை விட்டு ஓடி போயிருவாங்க உனக்கு முன்னாடி. உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். உன் கையில ஒப்பு கொடுப்பாரு. புரிந்து கொள்ளுங்க. ஆகமம் 17:1வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொன்னார். எப்படிங்க? எத்தனை வயசுல? 99 வயதுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அல்லேலூயா. அங்கேயும் பாத்தீங்கன்னா தரிசனமாகி கர்த்தர் முதல்ல தரிசனமாகி, பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு நான் என்ன செய்யறேன், பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக, மகா பலனா இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆனா இங்க 17:1 பாக்குறோம், இப்ப அவருக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சுன்னா 99 வயசு. என்னங்க, இன்னைக்கு நம்மள 99 வயசு வரைக்கும் இன்னைக்கு உசுரோட இருக்கிறோமா? இல்ல. பாருங்க, 40 வயசுல இறந்துடுறாங்க, 50 வயசுல, 70 வயதுல இறந்துடுறாங்க. 70க்கு தாண்டதே ஒரு பெரிய காரியமா இருக்கிறது. ஆனா 99 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் மீண்டுமாய் தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்லுகிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ அம் ஆல்மைட்டி காட் அப்படின்றாரு. எப்படிங்க? அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, என்னால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லப்பா. இங்க என்னத்தை புரிய வைக்கிறாருன்னா, நீ சந்தேகப்படாத, நீயே என்னை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, சந்தேகப்படாத, என் வார்த்தைய அவிசுவாசப்படாத, என் வார்த்தை மேல நீ நம்பிக்கை வை, நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு என்னுடைய தரிசனத்தை, திட்டங்களை நான் கொடுத்திருக்கிறேன், அதெல்லாம் நிறைவேறுமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி நீ பயப்படாத, நீ அவிசுவாசப்படாத, சந்தேகப்படாதப்பா, என்னால எல்லாமே உனக்கு நான் செய்ய முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை பார்ப்ப. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய நான் வல்லவராத்தான் இருக்கிறேன், நான் உனக்கு போதுமானவராத்தான் இருக்கிறேன், என்னால உன் வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அதை கட்டாயமாய் உனக்கு நிறைவேற்றுவேண்டாரு. தேவரி, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாதுன்ற அந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா யோபு. யோபுவை குறிச்சு என்ன சொல்லி இருக்குன்னா, அவன் உத்தமன், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாக இருந்தான். அவன் உத்தமனா இருந்தான். இங்க ஆபிரகாமிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி என்னன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. நீ உத்தமனா இருந்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன், நான் உன்னை பெருக வைத்துக் கொண்டே இருப்பேன், உன்னை நான் நன்மைகளாலே நிரப்பிக் கொண்டே இருப்பேன், நான் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன், நான் உன்னை விருத்தியடைய செய்து கொண்டே இருப்பேன், நான் உன்னை எல்லா காரியங்களிலையும் தப்புவித்து வெற்றியடைய வைத்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்றத அவனுடைய வார்த்தை. அப்ப யோபு உத்தமமா இருந்தான். அவன் சொல்றான், நான் ஆவி பிரிய மட்டும் என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விளக்க மாட்டேன். இதை கேட்கிற அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழுகிறோமே, அவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? உத்தமத்தை அல்லவா எதிர்பார்க்கிறார். நோவாவை பத்தி பாக்குறோம். அவனுடைய வம்ச வரலாறு என்ன அப்படின்னா, நோவா தன் காலத்திலே நடந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த தகுதி தான் நமக்கு வேணுங்க. உத்தமனா இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் நடத்தணும். அதை விட்டுட்டு நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் கர்த்தருக்காக செலவழிக்காதபடிக்கு வீணாக்கி போடக்கூடாது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். உத்தமமான வாய நன்மையால திருப்தி ஆக்குவார். அவரு சங்கீத 15
உத்தமனாய் நடந்து. நீதியை நடப்பிக்கிறவன் எங்க இருப்பான்? அவன் உன்னதங்கள்ல வாசம் பண்ணுவான். தேவனுடைய பர்வதத்திலே அவன் வீற்றிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. உத்தமனுக்கு கர்த்தரே துணையாக இருப்பாரா? உத்தமனுக்கு கர்த்தரே துணையாக இருப்பாரா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதனால நாம உத்தமனா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வாயில பொய் பேசிக்கிட்டே தெரியக்கூடாது. கர்த்தர் பொய்களை வெறுக்கிறார். கர்த்தர் உண்மையை, சத்தியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவரே, எனக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. காலேபு ஆண்டவர் அவர் என்ன செய்யறாரா? அனலைஸ் பண்றாராம். காலேபு உத்தமமா என்ன பின்பற்றினா அப்படி சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. தாவீது உத்தமமா கர்த்தரை பின்பற்றினானா? யோசுவா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினானா? அதே காரியத்தை தான் முற்பிதாக்களுக்கு முதல் தகப்பனாக ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னபோது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்வேன். ஆண்டவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். உத்தமமான ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும். கண்மூடித்தனமாய் வாழக்கூடாது. மனம் போனபடி வாழக்கூடாது. மனசும் மாம்சமும் நினைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும்படி நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் அவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக பாருங்கள். மீண்டுமாக நாம் ஆதியாகமம் 24:1 மீண்டுமாக நம்ம வாசிக்கின்றோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை, எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தாராம். ஆண்டவர் அவருக்கு முன்பாக உத்தமமாக நாம் வாழும்போது, அவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கும் போது, வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள். 99 வயசுல நீ உத்தமமா நடன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்னால எல்லாமே செய்ய முடியும்னு சொல்றாரு. இங்க மீண்டுமா என்னது? வீடு போன்னு சொல்லுது, காடு வாவான்னு சொல்லுது. அந்த வயசுல அவருக்கு ஆசீர்வாதம் தேவையா அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு வயது ஒரு காரியமே கிடையாது. யோபுவை பாருங்க, உத்தமமா நடந்தார். ஆனா கர்த்தர் 4 தலைமுறை பிள்ளைகளை பார்க்கிற அளவுக்கு அவன் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து, அழகுல சிறந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாராம். உத்தமமா நடக்கிறவங்களுக்கு இப்படித்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். உத்தமமா நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வாசிக்கிறான். அப்ப ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆயிட்டான். எப்ப அவனுக்கு மரணம் வரும் என்று தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். நாமும் கூட நாம் எவ்வளவு வயது சென்றவர்களாக நாம் மாறினாலும் கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் அவர் நினைவு கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கத்தான் அவர் விருப்பம் உடையவராக இருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். 99 வயசு 100 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தார். 90 வயது சாராளுக்கு ஆண்டவர் ஈசாக்க பிறக்க செய்தார். சகரியாவும் எலிசபெத்து வயது சென்றவர்களாக இருந்தாங்களாம், ரொம்ப வயது. ஆனா கர்த்தர் யோவான் ஸ்நானகனை பிள்ளையாய் கொடுத்தார். தெரிந்து கொள்ளுங்க, இந்த சிம்சோனுடைய தாயார் மனோவாவும் அவனுடைய மனைவி, அவங்க வயது சென்றவர்கள். ஆனா அவங்களுக்கு தான் கர்த்தர் சிம்சோனை கொடுத்தார். அதே போலதான் ஆண்டவருக்கு வயது ஒரு காரியம் அல்ல. நீங்கள் எவ்வளவு வயதானாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். வயதான பின்னாடி நான் கைவிடப்பட்டு விடுவேனோ,
வயதான பின்னாடி ஐயோ என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களோ, புறக்கணிக்கப்பட்டு விடுவேனோன்னு சொல்லி ஒருவேளை உங்க இருதயத்துல நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, முதிர் வயதுல கூட நான் உன்னை என்ன செய்வேன்னு சொன்னா நடத்துவேன், உன்னை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாரு. தாவீது ஜெபிக்கும் போது சொல்றாரு, கர்த்தாவே முதிர்ந்த வயதுல என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருங்க ஆண்டவரே. முதிர்ந்த வயதுல என்னை தள்ளி விடாமல் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாம இருங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான்.